ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுற பீரியடில் எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எதனால் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணுற பிக் 3 மிஸ்டேக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக், ஜங்க் ஃபுட். ஸோ உங்கள் கோச் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுக்காதீங்க, இதில் கேலரி பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக ஒரு 2 or 3 days கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஜங்க் ஃபுட்டையே எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் நேச்சுரலான வேணால் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நிறைய கீரைகள், பழங்கள், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் பாடியில் நல்ல நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லி பேஸில் நீங்கள் இன்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதில் மட்டும்தான் நல்ல நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஸோ அதை டெய்லி பேஸில் ட்ரை பண்ணுற மூலிமா நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை ஜர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் இப்படி சாப்பிடும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு 3 to 4 கிலோ வெயிட் லாஸ் கம்பல்சரி நடக்கும். நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை வெளியே போய் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்வீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹெர்பலைஃபை எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கீங்கன்னா வாட்டர் கம்பல்சரி இன்டேக் பண்ணணுங்க. நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணுறது ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தால் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 20 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஒரு 40 கிலோ இருக்கீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஸோ உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் இன்டேக்கோட அளவு அதிகரிக்கும். ஸோ எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க்கு ஹெவியாக பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தண்ணி குடிக்க மறந்துடுறேன் என்னுடைய வேலையால் அப்படின்னா நீங்கள் எப்படி வாட்டர் இன்டேக் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாவும் நான் கொடுக்குறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் இன்டேக் பண்ணுறதுன்றது எடுத்தவுடனே ஒரு 1 லிட்டர் கேனை எடுத்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது இல்லைங்க. 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ வெயிட் லாஸ் பீரியடில் கரெக்டாக வாட்டர் இன்டேக் பண்ணணும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டான மெத்தடில் ஃபுட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸில் 100% கேரண்டி சொல்லாங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, அதுதான் மேஜிக்கே. நீங்கள் 2 வேளையும் ப்ராப்பராக ஷேக் எடுத்து உங்களுடைய ஃபுட்டில், அதாவது மதிய சாப்பாட்டில் ஒரு 2 விதமான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கும் போது உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 3rd மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்தால் எக்ஸசைஸ்லாம் பண்ணவே தேவையில்லைங்க, ஆட்டோமேட்டிக் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் தப்பாக கணக்கு போட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம பாடிக்கு இப்போதைக்கு டயட் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் டயட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடியில் ஏற்கனவே இருந்த ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபேட் ரெடியூஸ் ஆனதான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்தால் வெயிட் லாஸ் அப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. உங்களுக்கு சீக்கிரமான வெயிட் லாஸ் நடக்கணும், ஸ்ட்ரக்சரான வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு 30 minutes அதை ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுங்கள், பெஸ்ட்டான வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நம்ம வெயிட் லாஸில் பண்ணுற 3 மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்னோட பெஸ்ட் கைடன்ஸ் மூலமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.